சக்தி மாணவ சக்தி மாணவ சக்தி தேசிய சக்தி தேசிய சக்தி மாணவ சக்தி भारत माता की जय भारत माता की जय भारत माता की जय भारत माता की जय मानव शक्ति தேசிய சக்தி मानव शक्ति தேசிய சக்தி भारत माता की जय अंज माटोम अंज माटोम அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் अंज माटोम अंज माटोம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் குண்டால் தடியால் தாக்கிய போதும் குண்டால் தடியால் தாக்கிய போதும் குண்டுகள் நெஞ்சை பிளந்த போதும் குண்டுகள் நெஞ்சை பிளந்த போதும் குண்டால் தடியால் தாக்கிய போதும் குண்டால் தடியால் தாக்கிய போதும் குண்டுகள் நெஞ்சை பிளந்த போதும் குண்டுகள் நெஞ்சை பிளந்த போதும் ஐயோ என்று கலராமல் ஐயோ என்று கதறாமல் அம்மா என்று அழறாமல் அம்மா என்று அழாமல் வந்தே மாதரம் முழக்கமிட்ட வந்தே மாதரம் முழக்கமிட்ட RSS வாரிசுகள் நாங்கள் RSS வாரிசுகளாக கண்டிக்கின்றோம் 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 திமுக அரசை கண்டிக்கின்றோம் திமுக அரசை கண்டிக்கின்றோம் திமுக அரசை கண்டிக்கின்றோம் திமுக அரசை கண்டிக்கின்றோம் விடுதலை செய் 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 ABVP மாநில செயலாளரை ABVP மாநில செயலாளரை விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் ஸ்டூடண்ட்ஸ் பவர் Nation forward ஸ்டூடண்ட்ஸ் பவர் Nation forward பாரத் மாதா கி ஜெய் எங்கே போச்சு எங்கே போச்சு எங்கே போச்சு எங்கே போச்சு சமூக நீதி எங்கே போச்சு சமூக நீதி எங்கே போச்சு எங்கே போச்சு எங்கே போச்சு எங்கே போச்சு எங்கே போச்சு சமூக நீதி எங்கே போச்சு சமூக நீதி எங்கே போச்சு அம்பேத்கரை மறந்துட்டீங்களா அம்பேத்கரை மறந்துட்டீங்களா எங்கே போச்சு சமூக நீதி எங்கே போச்சு சமூக நீதி அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் எதற்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம் எதற்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ABVP ஆர்ப்பாட்டம் ABVP ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ABVP ஆர்ப்பாட்டம் ABVP ஆர்ப்பாட்டம் நீதி வழங்கு நீதி வழங்கு நீதி வழங்கு நீதி வழங்கு பாதிக்கப்பட்ட மாணவிக்கு பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி வழங்கு நீதி வழங்கு நீதி வழங்கு நீதி வழங்கு பாதிக்கப்பட்ட மாணவிக்கு பாதிக்கப்பட்ட மாணவிக்கு வஞ்சிக்காதே 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 மாணவிகளை வஞ்சிக்காதே மாணவிகளை வஞ்சிக்காதே 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 மாணவிகளை வஞ்சிக்காதே மாணவிகளை வஞ்சிக்காதே விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் நீதி கேட்டு போராடிய நீதி கேட்டு போராடிய ABVP மாணவர்களை ABVP மாணவர்களை விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் குண்டால் தடியால் தாக்கிய போதும் குண்டால் தடியால் தாக்கிய போதும் குண்டுகள் நெஞ்சை பிளந்த போதும் குண்டுகள் நெஞ்சை பிளந்த போதும் ஐயோ என்று அழாமல் ஐயோ என்று அலறாமல் அம்மா என்று அழாமல் அம்மா என்று கலராமல் வந்தே மாதம் முழக்கமிட்ட வந்தே மாதரம் முழக்கமிட்ட RSS வாரிசுகளாக RSS வாரிசுகள் நாங்கள் RSS வாரிசுகளாக RSS வாரிசுகள் நாங்கள் Students power Nations power Students power Nations power மாணவ சக்தி தேசிய சக்தி மாணவ சக்தி தேசிய சக்தி. அனைவருக்கும் வணக்கம். அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் திருச்சிராப்பள்ளி உடைய மாவட்டத்தின் சார்பாக இங்கே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எதனை குறித்து அப்படின்னு நாங்கள் சொல்ல வரோம் அப்படின்னா, எல்லாருக்கும் தெரியும், 2 நாட்களுக்கு முன்பு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அட்டூழியம், மாணவிக்கு நடந்த அட்டூழியம், நீதித்தாய் கண்களை கட்டி கொண்டு பார்க்காத அந்த தருணம் அங்கே நடந்திருக்கு. ஒரு மாணவிக்கு பல்கலைக்கழகத்தில் பெற்றவங்க படிக்க அமிச்ச ஒரு மாணவியை அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர், வெளியில் இருக்கக்கூடிய நபர்
அண்ணா பல்கலைக்கழகத்துல வந்து இரவு நேரத்துல அந்த மாணவிய பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்காங்க. அது யார் அப்படின்னு பார்த்தா அப்பட்டமா எல்லாருக்கும் தெரியும். திமுகவுடைய நிர்வாகி அப்படின்றது அப்பட்டமா எல்லாருக்கும் தெரியும். அமைச்சர் உதயநிதியோட போட்டோ எடுத்திருக்காரு, அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சரோட போட்டோ எடுத்திருக்காரு, சுப்பிரமணியம் அவர்களோட எல்லாரோடைய போட்டோ எடுத்திருக்காரு. திமுகவுடைய இளைஞர் அணியுடைய துணை அமைப்பாளராக இருக்காரு. அவர் மேல பல வழக்குகள் இருக்கு. காவல்துறை எடுத்து ஆராய்ச்சி பார்க்கும் போது அவர் மேல பல வழக்குகள் பதிவாயிருக்கு. இவ்வளவு நடந்த ஒரு குற்றவாளிய கண்டிச்சு எங்க ஏபிவிபி மாணவர் அமைப்பு போராட்டம் நடத்தியிருக்காங்க. எங்க நியாயமான முறையில பஸ் உடைக்கல, ரோட்டை மறைக்கல, நீதியான முறையில நேர்மையான முறையில போராட்டம் நடத்தியிருக்காங்க. ஆனா ஒரு தீவிரவாதியை அரெஸ்ட் பண்ற மாதிரி, ஒரு குற்றவாளி அரெஸ்ட் பண்ற மாதிரி, பக்கத்து நாட்டுக்குரிய அந்நியாட்களை அரெஸ்ட் பண்ற மாதிரி, சார் 2 நிமிஷம் தான் நான் பேச முடியும், அரெஸ்ட் பண்ற மாதிரி இல்ல சார். அப்புறம் நாங்க ஒட்டுமொத்தமான ஓரமா பண்றோம். நாங்க 2 நிமிஷத்துல எங்களோட கருத்தை சொல்லிட்டு நாங்க இது பண்ணிடுவோம். அதான் சார் 2 நிமிஷம் நான் எதுவுமே சொல்லவில்லை, என் கருத்தை சொல்லணும்னா. ஆக அப்படிப்பட்ட ஒரு நபரை ஆளும் கட்சி வந்து நைட்டு 3 மணிக்கு போய் காவல்துறை பர்மிஷனே இல்லாம அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு இழுக்கான விஷயம் சார். இல்ல சார், இல்ல நாங்க நியாயமான முறையில போராட்டம் பண்றோம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. சார் நேர்மையான முறையில போட சொன்னீங்க. எஸ்எஃப்ஐ பண்ணால 1 மணி நேரம் பேச விட்டுருக்கீங்க சார். நான் எவ்வளவு நேரம் பேசுறேன் சார்? இல்ல சார், எஸ்எஃப்ஐ நேற்று பண்றான், வேற ஆர்கனைசேஷன் பண்றான், 1 மணி நேரம் டைம் கூட ஆள வந்து அதுக்குள்ள கிளம்புனா என்ன சார் அர்த்தம்? அதுக்குள்ள சார் பாரத் மாதா கி, பாரத் நீங்க ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னு சொல்லி நான் 5 நிமிஷம் என் கருத்தை சொல்லிட்டு நாங்க வரோம் சார். ஒத்துழைப்பு தரோன்னு சொல்லுங்க, 5 நிமிஷம் நான் என் கருத்தை சொல்லிட்டு வரோம் சார். சார் அப்ப நீங்க என்ன சார் இப்ப உடனே கிளம்பி பேச கூட இல்லை, என்ன விஷயம் கூட சொல்லல. அப்ப எப்படி சார் மக்களுக்கு போகும்? இப்படிதான் திமுக அரசு ஒவ்வொரு விஷயத்தையும் மறைச்சிட்டு இருக்கீங்க சார். மக்களுக்கு போகாம எல்லாத்தையும் செய்வீங்க. ஏன் இப்படி பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. நியாயம் தானே கேட்கணும் சார். எப்படி சார் பேசணும் நீங்க சொல்லுங்க சார். அப்ப நாங்க விஷயத்த பேசணும். அப்படி வந்து ஆளும் கட்சி அரசு அப்படி பண்ணுது. அப்போ நாங்க என்னங்க நியாயத்துக்காக தானங்க போராடுறோம். அம்பேத்கர் நீங்க அம்பேத்கரை சொல்றீங்க, நாங்களும் அம்பேத்கரை ஃபாலோ பண்றோம். அவரோட வரிகள் என்ன சொல்லுது? சட்டத்துல அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு? எங்கயா ஜனநாயக நாட்டுல பிரச்சனை நடந்தா எழுத்து கேளுங்க அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அதானே நாங்க கேட்கிறோம். அது எங்களோட தப்பா? அப்ப மத்த உங்களுடைய அமைப்புகள் போட்டோம்னா அனுமதிக்கிறீங்க, நாங்க எதுவுமே பண்ணா எங்களை அரசு பேசக்கூடாது, ஜனநாயகத்துல பேசறதுக்கு உரிமை இருக்கு. இது வந்து உங்களுக்காக தனியா பட்டா போட்டு நாடு கிடையாது. ஆக பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதிமன்றம் சவுக்கடி கொடுத்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 25 லட்சம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதை நாங்கள் ஏபிபி வரவேற்கிறோம். அந்த கேஸை சிபிஐக்கு மாற்றி இன்னொரு குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கணும். எங்களுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய எங்களுடைய மாநில செயலாளரை விடுதலை செய்யலைன்னா போராட்டம் இன்னும் கடுமையா நாடு முழுக்க நடக்கும். நாங்கள் போராட்டம் செய்வோம் அப்படின்ற எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஏபிவிபி வன்மையாக கண்டிக்கிறது, திமுக அரசு வன்மையாக கண்டிக்கிறது. ஆகவே நாங்க யாருக்கும் வந்து சப்போர்ட் ரிப்ளை கிடையாது. நியாயம் எங்க இருக்கோ அங்கதான் நாங்க இப்போ. ஆக இந்த போராட்டம் நாடு முழுக்க நடக்கும். மாணவி குரலுடையாக தகுந்த நீதி இன்னும் கிடைக்க வேண்டும். சரியான நீதி பெறவில்லை, இன்னொரு குற்றவாளி யார் அப்படின்றது எங்களுக்கு வேணும். அதுவரையும் போராட்டம் உலக அளவுல எல்லா இடங்களையும் நடக்கும்ன்றதை நாங்க தெரிஞ்சுக்கிறோம்.